அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? ஸோ எல்லா மிஸ்டேக்கும் நான் சொல்லலை, ஒன்று ரெண்டு மிஸ்டேக்கு சொல்கிறேன். ஓகே, முதலாவது நீங்கள் என்ன ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டில் உங்களுக்கு பேஷன் ஒன்று இருக்குதாங்கிறத முதலாவது முடிவெடுங்க. அதாவது நீங்கள் ஒரு நீச் ஒன்றை செலக்ட் பண்ண, நீங்கள் எல்லாத்தையும் போய் ரெண்டமாக நின்று என்ன ப்ரொமோட் பண்ணிட்டுலாம் நிற்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு நீச் ஒன்றை செலக்ட் பண்ண, நீச்சுன்னா ஒரு கேட்டகரி. இப்போ நீங்கள் ஹெல்த் நீச்சில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, அப்படி மேக் மணி ஆன்லைன் நீச்சில் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி கிரிப்டோ நீச்சில் பண்ண போகிறீங்களா, அப்படி சாஃப்ட்வேர் நீச்சில் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் நீச்சில் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி டூல்ஸ், மெக்கானிக்கல் டூல்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வகையான நீச்சஸ் இருக்கு. அதில் நீங்கள் என்ன நீச்சில் நீங்கள் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் முதலாவது முடிவெடுக்கணும். ஸோ இதை எப்படி முடிவெடுக்கலாம்னு சொன்னால், உங்களுக்கு எதில் பேஷன் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கலாம். இப்போ உங்களுக்கு மேக் மணி ஆன்லைன் நீச்சில் பேஷன் கூட இருந்தால் நீங்கள் அந்த நீச்சை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நீச்சில் கொஞ்சம் பேஷன் கூட இருக்கணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்த் நீச்சில் இது பேஷனாக இருக்கணும்னா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எது பேஷனாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதில் கூடுதலாக மணி மேக் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் நீச்சில் இன்னொரு ஆள் சொல்கிறாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற வேஸ்ட் தான். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வேலையை செய்யக்குள்ள தான் நீங்கள் எக்ஸைட்டடாக செய்வீங்க. அது உங்களுக்கு ஒர்க் மாதிரி வழங்க மாட்டி, ஹசில் மாதிரி இருக்கும். ஓகே, இல்லாட்டி கடும் ப்ரெஷராக இருக்கும் நீங்கள் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய போகல. ஸோ அதனால் நீங்கள் எதில் பேஷனேட்டட் அடிங்களோ அந்த நீச் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. சரிண்ணே, இது முதலாவது மிஸ்டேக் இவங்க செய்கிறது, விருப்பம் இல்லாத நீச் ஒன்று செலக்ட் பண்ணுறது. ஓகே, ரெண்டாவது முடிவெடுங்க, நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி. அந்த ஃப்ரீ மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி பெய்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, முதலாவது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள், ஒரு சோஷியல் மீடியாவை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டிங் செஞ்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்கன்னா, பிளாகிங் பண்ண போறீங்கன்னா பிளாகிங்கில் மட்டுமே ஸ்டிக் பண்ணிடுங்க. வீடியோ செய்ய போறீங்கன்னா யூடியூப்லையா எந்த பிளாட்ஃபார்மில் வீடியோ செய்ய போறீங்க, டிக்டாக்கா, யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, எதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ணி இருக்கணும். என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் எல்லா இடத்தையும் கூட வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு இடத்த வீடியோ செஞ்சு, இப்போ நான் எல்லா இடத்தையுமே வீடியோ செஞ்சுட்டு இருக்கிறதில்ல. சரி, நான் செலக்ட் பண்ணிக்கிறது டிக்டாக் தான். டிக்டாக்ல நான் வீடியோ செஞ்சுட்டு இந்த வீடியோவை மற்ற பிளாட்ஃபார்மில் ஓட்டோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போட்டுவிட்டுருவேன். அதில் நான் பெருசாக இது செய்யறது, அதில் பெருசாக வியூஸ் போகாதேன்னு கணக்கு. ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அதில் மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்காக மேக்ஸிமம் ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுவேன். நான் சூஸ் பண்ணிருக்கிறது டிக்டாக். என் நீச் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக் மணி ஆன்லைனுங்கிற அந்த ப்ராட் நீச்சில் உள்ளுக்கு போய் கிரிப்டோங்கிறது தான் என் நீச். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ப்ராட் நீச் எடுக்காம அதுக்கு உள்ள போய் ஒரு சின்ன நீச் ஒன்றை செலக்ட் பண்ணுங்க, நீங்க இதுல பேஷனேட் ஆறீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது ரெலவெண்டான கண்டென்ட்டுகளை நீங்க எங்க வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி பண்ண போறீங்களா, இல்லாட்டி பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டா எதுல செய்ய போறீங்கிறத முதல்ல முடிவெடுத்து ஒரு பிளாட்ஃபார்முல அது செய்யுங்க. மூணாவது, பர்சனல் பிராண்ட் உருவாக்க போறது. பர்சனல் பிராண்ட் என்னன்னா, நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் நீச்சில் ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஒன்று அஃபிலியேட் மார்க்கெட்டராக ப்ரொமோட் பண்ணீங்கன்னா, அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நேமில் சோஷியல் மீடியாவை திறந்து அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அது சம்மந்தமாகவே கதைக்கிங்க. உங்களோட பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்காமல் எல்லாம் அப்படியே செஞ்சுட்டு போய் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் எடுத்து அந்த பிராண்டை உருவாக்கிட்டீங்க. ஓகே, யாரோட கம்பெனி இது, யாரோ ஒருத்தண்ட கம்பெனிக்கு நீங்கள் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்குறீங்க. நாளைக்கு அந்த கம்பெனி பிஸ்னஸை விட்டு போகுது, அப்படி இல்லாட்டி நாளைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்க, அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா அது அப்படியே உங்களை பாதிக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ உருவாக்கினது எவன்டே ஒரு பிராண்டை, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் உருவாக்கலை. அதுக்காக தான் எப்பயுமே நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டொமைனில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கி அந்த பிராண்டை மையப்படுத்தி வேறு ப்ராடக்ட்ஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராடக்ட் நல்லா போகலன்னா அந்த ப்ராடக்ட் விட்டு போட்டு வேறு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ அந்த பிராண்டை சுற்றி இருக்கிற ஃபாலோவர்ஸ், அந்த பிராண்டை சுற்றி இருக்கிற ஆடியன்ஸும் யாருன்னு சொன்னால் அவங்களோட பிராண்டோட ஃபாலோவர்ஸ், நாட் அந்த கம்பெனியோட. நீங்கள் எந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ப்ரொமோட் பண்ணீங்க அந்த கம்பெனியோட ஃபாலோவர்ஸ் இல்லை. ஸோ கட்டாயம் நீங்கள் ஓன் பிராண்ட் எடுங்க. அடுத்தது நிச் ஒன்று செலக்ட் பண்ணுங்க, நிச் உங்களுக்கு பிடிச்ச நிச்சா இருக்கணும். அடுத்தது சப் நிச்சுக்குள்ளே போங்க, ப்ராட் நிச்சுக்கு போகாதீங்க, ஏன்னா நிறைய பேர் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் எடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து அதில் முதலாவது செஞ்சு சக்ஸஸை பாருங்க. அதில் கிடைக்கிற சக்ஸஸுக்கு எடுத்ததா அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மை நீங்கள் லெவரேஜ் பண்ணலாம். ஓகே, இது சில சிம்பிள் அட்வைஸ். இன்னும் இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்ண பார்க்குறேன்.
நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரா, நீங்கள் இது வரைக்கும் என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன நீச்சில் இருக்கீங்க, உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிடிக்குமா, இல்லாட்டி எந்த நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ண தெரியுங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் உண்டு, ஃப்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் உண்டு நாங்கள் HBU கன்சல்டன்சியால் லான்ச் பண்ண போகிறோம். அது வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பயோல டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்கீங்க HBUconsultancy.com. அதுக்கு போய் மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. பாய்.